வணக்கம் அன்பு நண்பர்களே. கர்நாடகா மாநிலத்துல பாஜகவோட தேர்தல் பார்ட்னரான மதசார்பற்ற ஜனதா தளத்தினுடைய முன்னாள் பிரதமர் தேவகவுடா அவர்களுடைய பேரன் பிரஜ்வல் ரேவண்ணாவினுடைய ஆபாச வீடியோக்கள் தொடர்ந்து வெளியாயிட்டே இருக்கு. சற்றேறக்குறைய 2500க்கும் அதிகமான வீடியோக்கள் வெளியாகி ஒட்டுமொத்த கர்நாடகா மாநிலத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு. ஏற்கனவே கர்நாடகால ஒரு கட்டமா தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கிற நிலையில மே மாதத்துல 2ஆம் கட்ட தேர்தல் நடக்க இருக்கு. கர்நாடகா மாநிலத்துல பாஜகவினுடைய வெற்றிக்கு இது பின்னடைவு தருமா? கர்நாடகா மாநிலத்தினுடைய தேர்தல் களத்துல ஆபாச வீடியோ விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்துமா? பல்வேறு கோணங்கள்ல 360 டிகிரி கோணத்துல அலசறதா இந்த வீடியோவுடைய நோக்கம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கர்நாடகா மாநிலத்தை பொறுத்தவரை அங்க மொத்தம் 28 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு. அந்த 28 நாடாளுமன்ற தொகுதிகள்ல 14 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி தேர்தல் முடிஞ்சிருச்சு. கர்நாடகா மாநில அரசியல் களத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் பாஜக இடையில கடுமையான ஒரு போட்டி நிலவுது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அந்த நிலையில அங்க கூட்டணிகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 28 நாடாளுமன்ற தொகுதிகளிலேயே அங்க தனித்தே போட்டிடுறாங்க. அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 25 தொகுதிகள்ல நேரடியா போட்டிடுறாங்க. 3 தொகுதிகள்ல மதசார்பற்ற ஜனதா தளத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. மதசார்பற்ற ஜனதா தளம் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வருது தேவகவுடா தான் ஞாபகத்துக்கு வருவார். இந்த நாட்டினுடைய பிரதமரா வரைக்கும் இருந்தவர் தேவகவுடா. அவருடைய மகனான குமாரசாமி அந்த மாநிலத்துல மதசார்பற்ற ஜனதா தளத்தினுடைய சார்பில் முதல்வராகவும் இருந்திருக்காரு. அந்த தேவகவுடாவுக்கு 2 மகன்கள். அதுல மூத்த மகன் தான் ரேவண்ணா. அந்த ரேவண்ணாவுடைய மகன் தான் பிரஜ்வல் ரேவண்ணா. இந்த பிரஜ்வல் ரேவண்ணா இப்ப யாரு அப்படிங்கிறவங்க புரிதலுக்காக தேவகவுடாவினுடைய நேரடி பேரன். அங்க இருக்கக்கூடிய கர்நாடகா மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் குமாரசாமி அவர்களுடைய சகோதரருடைய மகன். அந்த அளவுக்கு ஒரு நட்சத்திர குடும்ப பின்னணியில உள்ளவர் தான் பிரஜ்வல் ரேவண்ணா. பிரஜ்வல் ரேவண்ணாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஹாசன் தொகுதியில போட்டியிட்டு ஜெயிச்சிருந்தாரு. சிட்டிங் எம்பியா இருக்காரு. இப்படியான காலகட்டத்தில் மறுபடியும் அவருக்கு அந்த தொகுதியில போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. அதுக்கெல்லாம் முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில மதசார்பற்ற ஜனதா தளத்துக்கு மொத்தம் 3 தொகுதிகள் ஒதுக்கியிருந்தாங்க. அதுல ஒரு தொகுதியில குமாரசாமியை போட்டிடுறாரு, இன்னொரு தொகுதியில பிரஜ்வல் ரேவண்ணா போட்டிடுறாரு, இன்னொரு தொகுதி தனி தொகுதி. அங்க ஒரு வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் கடந்த 26ஆம் தேதி தேர்தல் களம் சூடு பிடிக்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி அந்த பிரஜ்வல் ரேவண்ணா போட்டியிடக்கூடிய தொகுதி முழுசும் முதல்ல ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு SMS போய் விழுந்துச்சு. அந்த SMSல தன்னிடம் உதவி கேட்டு வந்த பெண்கள்கிட்ட, வேலை கேட்டு வந்த பெண்கள்கிட்ட அத்துமீறக்கூடிய உங்க சிட்டிங் எம்பிக்கா மறுபடியும் ஓட்டு போட போறீங்க அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு பதிவா தான் வந்துச்சு. அடுத்த சில மணி நேரங்கள்ல சற்றேறக்குரிய ஒரு 2498 வீடியோக்கள் அடங்கின தொகுப்பு வாட்ஸ்அப்ல குட்டி குட்டி பிட்டா பல்வேறு பகுதிகளில் ஓட ஆரம்பிச்சிச்சு. இது நாடு முழுவதும் கடுமையான ஒரு கர்நாடகா மாநிலம் முழுவதும் கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. அவர் மேல கடும் கோபத்தை ஏற்படுத்துச்சு. இந்நிலையில தான் கர்நாடகா மாநில மகளிர் ஆணையம் இது தொடர்பா விசாரிங்க அப்படின்னு சொல்லி கர்நாடகா மாநில அரசுக்கு உத்தரவு பிறப்பிச்சிச்சு. அதை தொடர்ந்துதான் கர்நாடகா மாநிலத்தினுடைய முதல்வர் சீதாராமையா சிறப்பு புலனாய்வு குழுவும் அமைச்சிருக்காரு. சரி, இந்த சூழல்ல அங்க இருக்கக்கூடிய அந்த பிரஜ்வல் ரேவண்ணா வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டதா சொல்லப்படுது. ஆனா அதை முற்றா மறுத்திருக்காரு பிரஜ்வல் ரேவண்ணாவினுடைய அப்பா ரேவண்ணா. அவர் சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்காரு. ரேவண்ணாவினுடைய மனைவி நகரசபை தலைவியா இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் பையன் ஏற்கனவே ஜெர்மனிக்கு போக திட்டமிட்டது, டிக்கெட்லாம் எடுத்திருந்தாரு, அதன்படிதான் போயிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்நிலையில பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற ஜனதா தளத்துக்கு ஏற்கனவே அந்த 28 நாடாளுமன்ற தொகுதிகள்ல 14 தொகுதிகள்ல தேர்தல் முடிஞ்சிருக்கணும்ல, அதுல ஒரே ஒரு தொகுதியில தான் மதசார்பற்ற ஜனதா தளம் போட்டியிட்ட தொகுதியில தேர்தல் முடிஞ்சிருக்கு. இன்னும் 2 தொகுதிகள் அவங்களுக்கும் பாக்கி இருக்கு. பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய 12 தொகுதிகள் பாக்கி இருக்கு. இந்த ஆபாச வீடியோ விவகாரம் கர்நாடகா மாநிலத்துல பெண்கள் மத்தியில பாஜகவினுடைய இமேஜையும் சேர்த்து சரிச்சிருக்கு. ஆனா அது ஓட்டு அரசியல்ல பாஜகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்துமானா மதசார்பற்ற ஜனதா தளத்துக்கு மட்டும்தான் பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் பார்க்கப்படுது. இன்னும் சரியா சொல்ல போனா அந்த கர்நாடகா மாநிலத்தினுடைய அரசியல் வரலாறும் அங்க இருக்கக்கூடிய பாலியல் ரீதியான சர்ச்சைகளும் ஒட்டி பிறந்த இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரொம்ப உதாரணங்கள் சில விஷயங்கள் சொல்றாங்க. அதாவது எடியூரப்பா அந்த மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வரா வரை இருந்தவர், பாஜகவினுடைய மூத்த தலைவர். அந்த எடியூரப்பா மேலேயே போஸ்கோ ஆக்ட்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்ததை நினைவு கூறுறாங்க. அதே மாதிரி கர்நாடகா மாநிலத்தினுடைய சட்டமன்றத்தில இருந்து ஆபாச படம் செல்போன்ல பார்த்த வீடியோக்கள் அந்த சமயத்துல ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்துச்சு. பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. எம்எல்ஏக்கள் சில அந்த நேரத்துல கடுமையான விமர்சனத்துக்கு எல்லாம் உள்ளானாங்க. அதுல ஒரு எம்எல்ஏவா இருந்த பிரபு சவான பிற்காலத்துல அதே கர்நாடகா மாநிலத்தினுடைய துணை முதல்வர் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஆக்கியிருந்தாங்க. சோ இதெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப பல்வேறு நபர்கள் மேல கர்நாடகா மாநிலத்தை பொறுத்தவரை பெண்கள் ரீதியான குற்றச்சாட்டு இருக்கு. இதுவும் சரியா சொல்ல போனா அந்த பிரஜ்வல் ரேவண்ணாவினுடைய அந்த உறவினர், அந்த சித்தப்பா பெரியப்பா முறையில வரக்கூடிய குமாரசாமிக்கு அதிகாரப்பூர்வமாக 2 மனைவிகள் இருக்காங்க. அந்த கர்நாடகா மாநில அரசியலை பொறுத்தவரை பெண்கள் தொடர்பான புகார்கள் அங்கு ஓட்டு அரசியல்ல எதிரொலித்ததே இல்லை அப்படிங்கக்கூடிய பார்வை பார்க்கப்படுது. அப்படின்னா அங்க பாஜகவுக்கு தான் ஏறுமுகமா இருக்க போதா, கர்நாடகா கீழே இருக்குமா, காங்கிரஸ் கீழே இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா
கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் இருக்கக்கூடிய 28 நாடாளுமன்ற தொகுதிகள்ல ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருந்துச்சு. இந்த முறை நிலைமை அப்படி இல்ல. அதுக்கு காரணம் இந்த ஆபாச வீடியோவும் இல்ல. அதுக்கு என்ன பின்னணி சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர். இப்பொழுது கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு. சித்தாராமையா முதல்வரா இருக்காரு. அதை விட காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த மாநில தலைவர் இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் வலுவான நபரா இருக்காரு. அவர் துணை முதல்வரா இருக்காரு, பெரும் செல்வந்தர். சோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இறங்கி களமாடுறாரு. இது எல்லாத்துக்கும் மேல அங்க மகளிருக்கு ரூபாய் கொடுக்குறாங்க. அங்கு எப்படி 1000 ரூபாய் கொடுக்கப்படுகிறதோ அது போன்று அங்கு 2000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல பெண்களுக்கு கட்டணமில்லாத பேருந்து பயணம் அங்கும் வழங்கப்பட்டு வருகிறது. இங்க 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி அங்க 2000 கொடுக்குறாங்கன்னா அது சற்றேறக்குரிய 1 கோடி பயனாளிகள் அதிலையும் இருக்காங்க. இதையெல்லாம் வைத்து பாக்குறப்ப கர்நாடகா மாநிலத்துல இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் சரிசமமாகத்தான் வாக்குப்பளவை ஏற்படுத்தும், சரிசமமான தொகுதிகளை பெறுவாங்க. அதே நேரத்தில் இந்த ஆபாச வீடியோ விவகாரம் பாஜகவுக்கு எந்த வகையிலும் பின்னடைவை ஏற்படுத்தாது. கர்நாடகா மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு வலுவாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியின் மீது இருக்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மை, அதாவது 2000 ரூபாய் கொடுத்திருக்கதா இருக்கலாம், பேருந்து பயணம் இலவசமா இருக்கலாம், மல்லிகார்ஜுன கார்கே அகில இந்திய தலைவர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் இருக்கலாம். இந்த எல்லா சிம்பத்தியும் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியை கடந்த முறை ஒன்றோடு நிறுத்திய காங்கிரஸ் கட்சியை இந்த முறை ஒரு சரிசமமான பங்கீடா காங்கிரஸ் குறைந்தபட்சம் 10 முதல் 14 வரையும் இந்த முறை பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. மற்றபடி நாம் விசாரித்த வரையில் இந்த ஆபாச வீடியோ விவகாரம் எந்த வகையிலும் பாஜக கூட்டணிக்கு சலசலப்பை ஓட்டு அரசியல்ல ஏற்படுத்தாது. அதே நேரத்துல மதசார்பற்ற ஜனதா தளத்துக்கு 19 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியினுடைய சிறப்பு ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு கூடுறாங்க. அந்த கூட்டத்தில் கூடி பிரஜ்வல் ரேவண்ணாவை கட்சியை விட்டே விளக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கோரிக்கைகள் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருது. மதசார்பற்ற ஜனதா தளத்துக்கு ஓட்டு கேட்டு எங்கேயுமே போக முடியல, பாஜக கூட்டணி கூட வேலை செய்ய போக முடியல, ஓட்டு கேட்டு போற இடத்துல எல்லாம் மக்கள் எங்க வீட்டுல பெண் பிள்ளைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பயந்த மாதிரி சொல்றாங்க, இதனால எங்களால ஓட்டு கேட்டு யாரையும் நெருங்க முடியல, பிரஜ்வல் ரேவண்ணாவை கட்சியை விட்டு நீக்கணும் அல்லது இடைநீக்கம் செய்யணும், இது ரெண்டும் செய்தாதான் மக்கள் மன்றத்துல போக முடியும். மதசார்பற்ற ஜனதா தளத்துக்குள்ளதே குரல் எழுந்திருக்கு. வழக்கமா தேவகவுடாவினுடைய குடும்ப அரசியல் மதசார்பற்ற ஜனதா தளத்துல ஓங்கி ஒலிக்கும். இந்த முறை அவருடைய சொந்த பேரனாலே இப்படி ஒரு சிக்கலை மதசார்பற்ற ஜனதா தளம் சந்தித்திருக்கிறது. இந்த சிக்கலில் இருந்து தேவகவுடா கட்சி மீள போகிறதா என்ன அப்படிங்கிறத காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.